அந்த குருவுடைய வீட்டில் சனி அமர்ந்திருந்து அந்த குரு பயிற்சி இப்போ பயிற்சி ஆகிறார். புதன் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகும்போது அந்த குரு பார்வை, குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது போல அந்த சிவபெருமானே அந்த சனிமானை பார்க்கும்போது அந்த சனிங்கிற கிரகம் தலைகுனிந்து விடும். இவருடைய மஞ்சள் அவர் மேல் சனி என்பவர் கருப்பு, சிவன் என்பவர் மஞ்சள். இவருடைய மஞ்சள் நிறம் சனிபானுடைய பார்வையில் படும்போது அவரும் மஞ்சள் ஆகிவிடுகிறார். அதை நிழல் கிரகம் என்கிறார்கள். அது ஒரு நிழல் சாய கிரகம் என்கிறார்கள். அவர் ஒரு இரிட்டேஷன் என்கிறார்கள். அந்த இரிட்டேஷன் அதனால தான் தென்மேற்கு மூலை என்பது குபேர மூலை, சனி மூலை. இந்த மூலையில்தான் அவர் பேர் அமர்ந்திருப்பார். உங்களுக்கு இப்போ சனி பயிற்சிக்கு முந்தி எல்லோருடைய வீட்லேயும் தென்மேற்கு மூலையில் நல்ல வெளிச்சமான லைட்டை போட்டால் அந்த சனிமான் அந்த இடத்த விட்டு கிளம்பி விடுவார். உங்கள் வீட்டில் சுபட்சம் நடக்கும், திருமணம் நடக்கும், செல்வாக்கு நடக்கும், அந்தஸ்து, ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாமே உண்டு. ஆகவே சனி இப்பொழுது பயிற்சியாகவும் இல்லை. சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும், அவர் எந்த வீட்டிற்கு வருகிறார், என்ன பண்ணுகிறார், அவருடைய பார்வை ஒரு கிரகங்கள் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பவர்.